மம்தா பானர்ஜியோட ரூலிங்ல வெஸ்ட் பெங்கால்ல என்னதான் இல்லைன்னு சொல்லிட்டு பிஜேபி இந்த மக்கள் ஜெயிக்க வச்சாங்களோ. நான் உங்கள் ஃபிரோஸ், நீங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட 30%க்கும் மேல முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கிற ஒரு ஸ்டேட்ல பிஜேபி இப்ப ரூலிங் பார்ட்டியா வந்திருக்காங்க. டிஎம்சி தான் 2011ல வெஸ்ட் பெங்கால்ல ரூலிங் பார்ட்டியா வந்தாங்க. மம்தா பானர்ஜி அவங்க ரூல் பண்ண கிட்டத்தட்ட 2026 வரைக்கும் 15 இயர்ஸ்ல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் அட்வான்டேஜ் நடந்துச்சு. விமன்ஸ்க்காக லட்சுமி பந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாஸ்ரீ அப்படின்ற ஒரு ஸ்கீம் இன்டர்நேஷனலி ரெகக்னைசேஷன் வாங்கினது. 13 to 19 இயர்ஸ் இருக்கிற கேர்ள்ஸ்க்கு டைரக்டா ஒரு ஃபியூச்சருக்கு அவங்களோட ஸ்டடீஸ்க்கும் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுச்சு. அண்ட் தென் ரூரல் ரோட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணது. அண்ட் வெஸ்ட் பெங்காலோட கவர்மெண்ட் ஐடென்டிட்டியை அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பயுமே ஒரு நல்ல விஷயம் இருந்தா ஒரு கெட்டதும் இருக்கும். இந்த 15 இயர்ஸ்ல வெஸ்ட் பெங்கால் ரூல் பண்ணும்போது நடந்த மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரா பார்க்கப்பட்டது தான் பொலிட்டிக்கல் வயலேஷன்ஸ். நடுவில் இருந்த எலெக்ஷன்ஸ்ல எல்லாத்துலயுமே அதிக அளவுல ஃபைட்ஸ் அண்ட் ப்ரொடெஸ்ட் அண்ட் இன்க்ளூடிங் கிளாஷஸும் நிறைய நடந்திருக்கு. அண்ட் எஸ்எஸ்சி டீச்சர் ரெக்ரூட்டிங்ல மிகப்பெரிய ஸ்கேமிங் நடந்திருக்கு. இதுல அவங்க எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க வீட்டுல கிட்டத்தட்ட 21 crores plus ஜுவல்லரி அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த எஸ்எஸ்சி இஷ்யூனால 2016ல கிட்டத்தட்ட டீச்சர்ஸோட 25,000 அப்பாயின்மெண்ட்ஸ் ஹைகோர்ட் கேன்சல் பண்ணாங்க. நிலக்கரி அண்ட் பசு கடத்தல் இதுல முக்கிய தலைகளோட நேமும் அடிபட்டுச்சு. இதோட சேர்த்து மிகப்பெரிய கரப்ஷன் இன்சிடென்ட் தான் கட் ஆஃப் மணி. என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் டவுன் ரோடன் அண்ட் ரூரல் பீப்புள்ஸ்க்கு கொடுக்குறாங்களோ அது எதுவுமே அவங்க கையில முழுசா போய் சேர்றது இல்லை. எல்லாமே தன்னோட அபிஷியல்ஸ் மேலிடத்துல இருந்து பறிக்கப்பட்டும் அவங்க கிட்ட இருந்து கமிஷன் கொடுக்கப்பட்டு தான் எங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப பெரிய இம்பாக்ட் எது அப்படின்னாக்க விமன் சேஃப்டி. சந்தேஷ்கலியோட வில்லேஜ்ல நடந்த இன்சிடென்ட்டோ, கொல்கட்டால ஆர்ஜிகர் காலேஜ்ல மௌமிதா டாக்டருக்கு நடந்த இன்சிடென்ட்டோ, வெஸ்ட் பெங்கால்ல இந்த விஷயம் நடந்தது மிகப்பெரிய இம்பாக்ட் ஆச்சு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், வெஸ்ட் பெங்கால்ல அதிக அளவுல இண்டஸ்ட்ரீஸ் வராதனாலயும் அவங்க growth கம்மியானதுனால டீனேஜர்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் எல்லாமே படிச்சு முடிச்ச உடனேயுமே வெளியூருக்கும் அப்ராட்ஸ்க்கும் மைக்ரேட் ஆயிருந்திருக்காங்க. இதனால வெஸ்ட் பெங்கால்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது அதிக அளவுல இருந்துச்சு. மே 4ல இருந்தே பல கலவரங்கள் வெடிக்க ஆரம்பிச்சு. மெயின் ஹெட்ஸும் கொல்லப்பட்டாங்க. பிஜேபி லீடர் ஸ்வெத்து அதிகாரியோட பர்சனல் அசிஸ்டன்ட் சந்திரகாந்த் ராத், டிஎம்சியோட எம்எல்ஏ பஸ்வஜி பட்நாயக் அண்ட் டிஎம்சியோட பூத் பிரசிடென்ட் அபிஷேக், இதோட சேர்த்து ஏஎஸ்எஃப் ஹசன் அலி அண்ட் மொல்லா ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு தான் மக்கள் ஓட்டு போட்டு இருக்காங்க. ஆனா அந்த சேஞ்ச் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். பிஜேபி பண்ணதை மட்டும் தான் சொல்றீங்க, காங்கிரஸ் எதுவுமே பண்ணலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்களே. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ண கிடையாதுங்க. ஐ அம் a neutral person. I want to say which is right, which is wrong, including TN politics பத்தி பேசியிருக்கேன். இந்த வீடியோல நான் பேசியிருந்ததோட ஒப்பீனியனை பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க.